ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட்னா உங்கள் ஏஸ்க தளபதி விஜய் ஜனநாயகன் படத்தோட தன்னோட கெரியரை, இந்த சினிமா கெரியரை வந்து குவிட் பண்ண போகிறாரு அப்படின்றத கிட்டத்தட்ட அவரே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அப்படி இத்தனை வருஷம் ட்ராவல் இருக்குல்ல, 32 to 33 இயர்ஸ் ட்ராவல், இந்த ட்ராவலில் எப்படி ஜோசப் விஜய் இவ்வளோ பெரிய ஒரு மாசான கமர்ஷியல் ஹீரோவாக, ஒரு பெரிய ஸ்டார்டம் ஹீரோவாக இருக்கக்கூடிய தளபதி விஜயாக மாறினார் அப்படின்ற கம்ப்ளீட் அந்த ஒரு க்ரோத்தை வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பற்றி அவரை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரிபியூட் வீடியோ மாதிரி பிஃபோர் ரிவ்யூக்கு முன்னாடி. அதனால விஜய் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ 1992 தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபர்ஸ்ட் டெபியூ ஹீரோவாக ஒரு படத்தில் நடிக்கிறாரு, நாளைய தீர்ப்பு. அந்த ஒரு படத்துலேருந்து 5வது 6வது படம் வரையுமே கண்டினியூஸாக வந்து ஆவரேஜ் ஃப்ளாப் அந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் கெரியர் தான் அவருக்கு அமைஞ்சது. நிறையா கிரிட்டிக்ஸ் இருந்தது, நடிக்க ஒழுங்காக வரல, ஒரு ஃபேஸே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸ் அண்ட் கிரிட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே குமிஞ்சிச்சு. இப்படி இந்த ஒரு கஷ்டத்தில் கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷம், ஒரு 5-6 படம் வந்திருக்குன்னா அப்போ எத்தனை வருஷம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த 5-6 வருஷமே கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவை பொறுத்தவரையும் இவர் வந்து ஒரு வேஸ்ட் ஹீரோ, இல்லைனா ஒரு கிரிஞ்சி ஹீரோ, அந்த மாதிரி தான் வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. பத்திரிகைக்காரங்க வந்து அப்படிதான் அதை போர்ட்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிறவருக்கு ஃபர்ஸ்ட் ஹிட் எந்த படம் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, பூவே உனக்காக. இந்த 2 படமும் 1996 ரிலீஸ் ஆகுது. 2 படமும் சேம் இயர்ல தான் ரிலீஸ் ஆகுது. இந்த இயர் அவருக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டா மாறுது. ஃபார் ரீசன் என்னன்னா, கோயம்புத்தூர் மாப்பிள்ளையும் பூவே உனக்காகவும் பட்டி தொட்டி எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகுது. லைக் வில்லேஜ்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து என்டர்டெயின் ஆகிற மாதிரியான ஒரு படம். இதனால வந்து பாத்தீங்கன்னா பலரோட மனசுலையும் விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா போய் சேர்ந்தாரு. ஓகே, ஒரு பையன்லாம் காமெடியா லவ் படம், ஃபேமிலி படம் இது மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் அவர் வந்து எல்லாரோட மத்தியிலும் இவரு ஒரு ஹீரோவா தன்னை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோனா இந்த 2 படங்கள் தான் இருந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருக்குது. 1996 வந்து இந்த 2 படம் ஹிட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா ஒரு 3 படம் 1996 வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆவரேஜ்ன்ற மாதிரி போயிருச்சு. தென் அதுக்கப்புறம் 1997 அகைன் அவருக்கு வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டான ஒரு இயராக மாறுது. ஏன்னா அந்த வருஷத்துல தான் வந்து லவ் டுடே, ஒன்ஸ் மோர், நேருக்கு நேர், காதலுக்கு மரியாதைன்னு சொல்லக்கூடிய 4 படம் அவருக்கு ரிலீஸ் ஆகுது. லிட்ரலி 4மே வந்து பார்த்தீங்கன்னா ஹிட். அண்ட் காதலுக்கு மரியாதை வந்து பிளாக் பஸ்டரா மாறுது. அப்படியே இந்த ஒரு 1 இயர் வந்து கெரியர் கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உச்சத்துக்கு கொண்டு போன ஒரு விஷயத்த வந்து பண்ணுது. அதில் முக்கியமாக காதலுக்கு மரியாதை அண்டு லவ் டுடே, ஒன்ஸ் மோர், இந்த 3 படங்களும் ரொம்ப வரவேற்பு பெற்றது. முக்கியமா யங் ஆடியன்ஸை வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்றாரு விஜய் சார். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஃபேமிலியா எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி லவ், காமெடி அண்ட் என்டர்டெய்னிங்கா இருக்கக்கூடிய படம் லைக் பூவே உனக்காக, நினைத்தேன் வந்தாய், ஸோ இந்த மாதிரி லவ் படங்களா பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் தான் இவ்வளோ லவ் படங்கள்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அவர் எப்போ மாறுறாருன்னா 2003 தான் ஆக்ஷன் ஹீரோவாக அவர் வந்து கிட்டத்தட்ட டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறார். திருமலை படத்துலேருந்து சொல்லலாம். லிட்ரலி அந்த படத்துலேருந்து தான் அப்படியே இவர் ஆக்ஷன் ஹீரோ தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்பக்கூடிய அளவுக்கு கம்ப்ளீட் ஆக்ஷன் மூவியாக அது இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடியான படங்கள்லையும் வந்திருக்கும், லைக் தமிழனு, அதுக்கப்புறம் பத்ரி, புதிய கீதை, இது மாதிரியான படங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் இருந்திருக்கும். பட் கம்ப்ளீட்டான ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த படங்கள்லாம் இருந்திருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆக்ஷன் ஹீரோவா இறங்கினா ஆக்ஷனை பேஸ் பண்ணி மட்டுமே வந்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருமலை. இங்கிருந்து தான் அவரோட கெரியர் இப்போ அடுத்த ஒரு சேஞ்சுக்கு போகுது. லைக் கம்ப்ளீட்டாக ஆக்ஷன் ஹீரோ ஜானருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் போகிறாரு. அதுக்கப்புறம் சொல்லணுமா, கில்லி, சிவகாசி, திருப்பாச்சி, மதுரை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூஸாக கமர்ஷியல் பிளாக் பஸ்டர் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு. முக்கியமாக இந்த 5 படங்கள், இப்போ நான் சொன்ன 5-6 படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சிட்டி டு வில்லேஜ் வரையும் பட்டி தொட்டிலாம் பிச்சு ஓடின படம். கிட்டத்தட்ட ஒரு கீக்குன்னு சொல்லலாம் அந்த டைம்ல. இவருக்கு வந்து அப்பதான் அந்த டைம்ல இவ்வளோ பீக்குக்கு வந்துகிட்டு இருக்காரு. ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த உடல் தோய்வு இது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா பாபா அந்த படத்துக்கு அப்புறம் அரசியல் வரலாமா இல்லை வந்து ஒரு ஓய்வு எடுக்கலாமா அப்படின்ற மாதிரியான அங்கே ஒரு விஷயம் போயிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து ஜென்னா இவர் தான் வந்துகிட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்கும்போதே எல்லா படமும் பிளாக் பஸ்டர் அப்படி வந்துகிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் போக்கிரி வரையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான குரோத் வந்து விஜய் சார் பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்ததுதான் அழகிய தமிழ் மகன், குருவி, வில்லு, அப்புறம் வேட்டைக்காரன். கம்ப்ளீட்டா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டவுன்ஃபால். அதுல வேட்டைக்காரன் கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜ் சொல்லலாம். பட் வில்லு, குருவி, அழகிய தமிழ் மகன் இது 3ம் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பிலோ ஆவரேஜ் டு ஃபிளாப் அப்படின்ற மாதிரி தான் அந்த டைம்ல பேசப்பட்டது. கிரிட்டிக்ஸ் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு நல்ல ரிவ்யூ கிடைக்கல. அவரோட 50வது படம் சுறாவுமே
கிட்டத்தட்ட அவர் வந்து கை விட்டுருச்சு. காவலன் படத்துக்கு வந்து பெரிய லெவலில் ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. அது லவ் படம், கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6-7 படம் பாக்ஸ் ஆஃபீஸ் சரியும் ரிவ்யூவும் சரி பெரிய லெவலில் இல்லாமல் போயிட்டு இருந்தது. பட் ஃபேன்ஸ்லாம் இருந்தாங்க, அங்கேருந்து வந்து அவ்வளோ ஃபேன்ஸ்லாம் இருந்தாங்க. பட் பெரிய லெவலில் படம் வந்து பிக்கப் ஆகல. வேலாயுதம் படம் மேலே பலரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்ட் ரியாக்ஷனாக ஒரு ஆவரேஜ் ஃபிலிமாக மாறிச்சு. அதுக்கு அடுத்த படம் சங்கரோட ஃபிலிம் ஒரு பிரம்மாண்டமான படம் அப்படின்ற காரணத்தினாலே நண்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டராக மாறிச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா டீசென்டான ஒரு பிளாக் பஸ்டர் ஃபெஸ்டிவல் டைமில் விட்டாங்க. யூஸ்வலாக கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் போட்ட பட்ஜெட்டே எடுத்து அந்த மாதிரியான ஒரு பிளாக் பஸ்டராக இருந்தது. இப்படி கெரியரில் அடுத்து வேற மாதிரியான ஒரு ஃபேஸை நம்ம வந்து பார்த்தே ஆகணும், அடுத்த ஒரு கட்டத்துக்கு நகரணும்னு சொல்லிட்டு எடுத்த ஒரு ரிஸ்கான மூவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி. ஸோ இந்த ஒரு படம் தான் கம்ப்ளீட்டாக அவரோட கெரியரே தூக்கி போட்டுச்சுன்னு சொல்லலாம். முக்கியமாக சொல்லலாம், அந்த டைமில் தமிழ் சினிமாவில் 100 crores அப்படின்ற ஒரு கிளப்ல இருந்தது 2 ஐகான்ஸ் தான். ஒன்னு சூப்பர் ஸ்டார், இன்னொருத்தர் கமல்ஹாசன் சார். தசாவதாரம் கமல்ஹாசன் சார் பண்ணாரு. சூப்பர் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா எந்திரன், சிவாஜி இது பண்ணியிருந்தாங்க. 3 படங்கள் தான் 100 crore கிளப்லேயே இருந்தது. தமிழ் சினிமா பொறுத்தவரை வேற எந்த ஹீரோவும் அதை அட்டென்ட் பண்ணல. துப்பாக்கின்ற ஒரு படம் மூலமா வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு அப்படி வந்து நின்றாரு. அவர் கூட இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் அஜித் சார், சூர்யா சார்லாம் கிட்டத்தட்ட அந்த டைம்ல ஆதவன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கமர்ஷியல் படம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவருமே செம்ம ஸ்ட்ராங்கா கமர்ஷியல் ஹிட்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. பட் இப்படி பட்டுன 100 crores கொடுத்து அந்த ஒரு இண்டஸ்ட்ரியில நான் அடுத்து சூப்பர் ஸ்டாருக்கு நிகரான ஒருத்தன் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் அவரோட ஃபேஸை அப்படியே வேற மாதிரி டர்ன் பண்றாரு. கிட்டத்தட்ட இந்த இடத்துல தான் அந்த அனிலிசமோட டாக்ஸிசமும் வந்து பீக்குக்கு போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கட்டுப்படுத்த முடியாத ஒரு கீக் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல தான் உருவாகுது விஜய் சாருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தலைவா, ஜில்லா, கத்தி, அவரோட அந்த கெரியர்ல வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆபீஸ் அண்ட் ஹிட்ஸ் இது வந்து பேரலா அவர் வந்து ஈக்குவல் பண்ணிட்டே வராரு. ஒரு படம் ஃபிளாப் கொடுத்தாலும் இன்னொரு படத்துல அப்படியே டக்குன்னு கொடுத்துருவாரு. இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கரியர் கிராஃப்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலுமே அதுக்கப்புறம் அதை ஸ்டேபிள் ஆக்கிட்டாரு. அவருக்கு எங்க ஃபாலோ ஆகும்னு தெரியும் போது டக்குனு இங்க இப்படி ஒன்று பண்ணணும், எக்ஸ்பெரிமெண்ட்லாம் அப்படி பண்ணி இதை கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அழகா அவர் பில்ட் பண்ணிக்கிட்டாரு. இது மட்டும் இல்லாம 100 crores கிளப்ல வந்து சீக்கிரம் வந்த ஒரு தமிழ் ஆக்டர், யங் ஆக்டர் இவர் தான். தென் இது மட்டும் இல்லாம 300 crore கிளப் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் தான். பிகில் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 300 கிளப்புக்குள்ள போன ஒரு தமிழ் படம். இது மட்டும் இல்லாம அந்த டைம்ல சர்க்கார் இது மாதிரியான படங்கள்லாம் வந்துட்டு இருந்தப்போ சர்க்காருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூபே கிராஷ் ஆச்சுன்னு சொன்னாங்க டீசர் வரும்போது. அதெல்லாம் நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. யூடியூப்ல அந்த சர்க்கார் டீசரே 1 நிமிஷம் 2 நிமிஷம் வரல, லேட்டா தான் வந்துச்சு. ஃபார் ரீசன் என்ன, அடுத்த நாள் நியூஸ்ல வந்தது டீசர் வீடியோ கிராஷ் ஆயிடுச்சு, அதனால தான் சின்ன ஒரு சில பேருக்கு வந்து யூடியூப் வீடியோ வந்து தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சர்வரே கிராஷ் ஆகிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வியூஸ் ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சொல்ற மாதிரி நிறைய பாட் வியூஸ்லாம் போயிட்டு இருக்குல்ல, இப்போ அதுக்கான கல்ச்சர் நிறைய வந்துருச்சு. அது மாதிரி அந்த காலத்துல இல்ல, பாட் வியூஸ்லாம் அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியாது. அந்த டைம்ல பயங்கரமான ரெக்கார்ட்ஸ்லாம் செட் பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு கீக்கிசம் வந்து அங்க இருந்து அப்படியே கிக் ஆஃப் ஆச்சுன்னு சொல்லணும். அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா லோகேஷ் பிடிச்சிக்கிட்ட மாஸ்டர், லியோ, பீஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து என்ன மாதிரியான ஒரு ஹீரோ அப்படின்றத வந்து நிலைநிறுத்திக்கிட்ட ஒரு படம். என்னதான் அவருக்கு வந்து ஒரு ஃபிளாப் படமே கொடுத்தாலும் ஆனா பாக்ஸ் ஆபீஸ்ல எந்த விதத்துலயும் அவருக்கு பாதிப்பே வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்ச ஒரு படமா பீஸ்ட் தான் மாறிச்சு. ஒரு ஃபிளாப் படமே கொடுத்தாலும் போட்ட காசு எடுத்துருவாரு, அந்த மாதிரியான ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து தான் அவருக்கு வந்து கம்ப்ளீட்டா அந்த ஒரு ஃபேஸே மாறுது. ஸோ இதனாலதான் அவருக்கு வந்து அவ்வளோ க்ரோஸ் மணியை வந்து சேலரியா கொடுத்து அவர் ஹீரோவா பிடிக்கிறதுக்காக ஏகப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டிங்ல இருந்தாங்க. இப்படிதான் ஃபைனலி இப்போ அந்த படங்கள்லாம் முடிஞ்சு ஜனநாயகன் வர வந்து நின்றுருக்காரு. இதுக்கப்புறம் மேபி அவர் நடிக்கலாம், நடிக்காமையும் போகலாம். பட் ஒருவேளை நடிச்சா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஹீரோவுக்கு வந்து அடுத்து தமிழ் சினிமா கிடைக்கிறதுக்கு ஒரு லேட் ஆகும், ஒரு டைம் கிடைக்கும். அது வரையும் தமிழ் சினிமா வந்து ஷைன் ஆகாது. ஏன்னா துப்பாக்கிக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு தமிழ் ஆக்டர் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற இண்டஸ்ட்ரியிலால பேசப்பட்டது. இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவை ரெப்ரசென்ட் பண்ண மாதிரி அந்த 2 ஆக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கமல் சார், ரஜினி சார் 2 பேரும் அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் ரேஸ்ல இருந்து வெளியே வர டைம்ல விஜய் சார் வந்து கோலிவுட் இண்டஸ்ட்ரியை வந்து எல்லா ஒரு நியூஸ் பேப்பர்ஸ்ல ஏதோ ஒரு விதத்துல ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயமா இவர் இருந்தாரு. இப்போ அவருக்கு அடுத்து அந்த ஒரு இடத்த பிடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிரமமான விஷயம். அதுக்கு பல காலங்கள் எடுக்கும். அதுவரையும் வந்து பாத்தீங்கன்னா கோலிவுட் இண்டஸ்ட்ரி அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியா ஒரு பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் இல்லாம அது வந்து தவிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல. வந்தா நல்லா தான் இருக்கும். பட் வருவாரா என்னன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதுக்கு காலம் தான் பதில் சொல்லும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ தளபதி விஜய் உங்களுக்கு எந்த அளவு ரொம்ப பிடிக்கும்? மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யாரெல்லாம் ஜனநாயகன் படத்துக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க மறக்காம அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. கண்டிப்பா நம்ம வந்து ரிவ்யூ போட்டுருவோம். ஸோ டிக்கெட் புக் பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே போயிருவோம். கண்டிப்பா சீக்கிரம் நம்ம சேனல்ல முடிஞ்ச அளவு போட ட்ரை பண்றேன். அதனால ஸ்டே டியூன்டா இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெடியா இருங்க. சரி, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். அது வரையும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.